புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 54 தொடக்கம் 58. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பிலாழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. சிந்தனை: இயேசு தம் சொந்த ஊராகிய நசரேத்துக்கு வந்தபோது அந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றனர். இயேசுவின் ஞானத்தையும் அவருடைய வல்ல செயல்களையும் கண்ட பின்பும் கூட அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்குவது ஆச்சரியம் அளிக்கிறது. இயேசு தன் ஊர் மக்களுடன் நன்கு பழக்கமானவர். இந்த பழக்கமான தன்மையே அவர் சிறப்புமிக்க மனிதர் என்று சந்தேகப்பட வைத்ததாக தெரிகிறது. பல வழிகளில் பல ஆண்டுகளாக இயேசுவை அறிந்த இந்த மக்கள்தான் அவருடைய மகத்துவத்தை கண்ட முதல் மக்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அவருடைய ஊரைச் சேர்ந்த ஒரு சிலர் இதை செய்திருக்கலாம். அவர்கள் இயேசுவின் தாயான புனித கன்னிமரியாவை அறிந்திருப்பார்கள். அவரும் தாம் கொண்டிருந்த மாபெரும் புண்ணியங்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்திருப்பார். இயேசுவின் தந்தை யோசேப்பையும் அவர் ஒரு நேர்மையாளர் என்றும் நீதியுள்ளவர் என்றும் அறிந்திருப்பர். இயேசுவும் ஒவ்வொரு மனித பண்பையும் வெளிப்படுத்தி முழுமையை நோக்கி வளர்ந்து வந்தார். அதையும் அவர்கள் கவனித்திருக்க வேண்டும். ஆனால் பலர் இயேசுவின் புனித தன்மையையும் அவர்கள் திருக்குடும்பமாக வாழ்ந்தார்கள் என்பதையும் காண தவறிவிட்டார்கள். இயேசுவின் இந்த அனுபவம் எம்மை சூழவுள்ள இறைவனின் பிரசன்னத்தை இலகுவாக காண தவறிவிடுவோம் என்பதை எமக்கு நினைவூட்ட வேண்டும். இயேசுவுக்கு நெருக்கமானவர்களே இயேசுவின் சிறப்பான மதிப்பீடுகளையும் அவருடைய புனித தன்மையையும் காண தவறும்போது நாம் அன்றாடம் சந்திக்கும் மக்களின் வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை காண நாம் எவ்வளவோ தவறிவிடுவோம். நாங்கள் பெருமையும் சுயமதிப்பும் கொண்டவர்களாக இருந்தால் நாங்கள் அவர்களின் நற்பண்புகளை விட அவர்களின் குற்றம் குறைகளைத்தான் முன்னிறுத்துவோம். அவர்களை விமர்சிப்பவர்களாகவும் அவர்களின் பலவீனங்களையும் பாவங்களையும் தூக்கி பிடிப்பவர்களாகவும் இருப்போம். ஆனால் இந்த நற்செய்தி நாம் அன்றாடம் சந்திக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடவுளின் பிரசன்னத்தை காண எம்மை ஊக்குவிக்கின்றது. கடவுள் தாம் படைத்த ஒவ்வொரு மனிதரிலும் உயிர் வாழ்கிறார். சாவான பாவத்தில் தொடர்ந்து இருப்பவர்கள் கூட கடவுளின் சாயலிலேயே படைக்கப்பட்டவர்கள். தங்கள் இயல்பால் கடவுளை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். இதனை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அருளில் வாழ்கிறவர்கள் கடவுளின் பிரசன்னத்தை கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் கொண்டுள்ள ஒவ்வொரு அருளும் கடவுள் அவரில் செயல்படுகிறார் என்பதன் வெளிப்பாடாகும். இந்த கடவுளின் செயல்பாட்டை நாம் அவர்களில் கண்டு கொள்ள வேண்டும். நாங்கள் நெருக்கமாக பழகுகின்றவர்களோடு இதனை நாம் செய்ய தொடங்கலாம். இப்படிப்பட்டவர்களை நாம் நினைக்கும் போது எமது நினைவில் வருவது என்ன?
இதனை இன்று நாம் சிந்திப்போம். அவர்களில் கடவுளின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள எங்களால் முடிகிறதா? செபம். ஆண்டவரே, மற்றவர்களில் உம்மை கண்டுகொள்ள நம்பிக்கையின் பார்வையை எங்களுக்கு தாரும். ஆமென்.